வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம பட்டை தீட்டிய பரஞ்சோதி மகான் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் முதல்ல பரஞ்சோதி மகான் அவர்களை சந்தித்த விஷயங்களை பற்றி வாசிக்க இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே நம்ம எல்லாருமே இது படிச்சிருக்கோம். இருந்தாலும் கூட திரும்ப ஒரு முறை இந்த விஷயங்களை அசை போடுவதற்காக நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வாசிக்க போகிறோம். பட்டை தீட்டிய பரஞ்சோதி மகான் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸில் வேலை பார்த்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அங்கே வேலை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றியும் இறைநிலை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களையும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பகிர்ந்துக்குவாராம். அப்படி ஒரு முறை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர் முதல்ல தனக்கு குண்டலினி தீட்சை கொடுத்ததையும் அதனால் தலைவலி பயங்கரமாக இருந்ததையும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோதண்டராமன் அப்படின்னு கூட வேலை பார்த்த ஒருத்தர் திருவொற்றியூரில் பரஞ்சோதி மகான் ஒருத்தர் இருக்கார். அவர் ஏதோ இறங்குபடி தீட்சை கொடுக்குறாராம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்காரு. சுவாமிஜியும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த அட்ரஸை கேட்டு வாங்கிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். அப்போ திருவொற்றியூரில் போய் பரஞ்சோதி மகான் அவர்கள் இல்லத்துக்கு போயிருந்திருக்காரு. சுவாமிஜி அதை சொல்கிறாரு. ஒரு புஞ்சை பயிரில் களைகளெல்லாம் எடுத்து பக்குவமான ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அழகாக மழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால ஏற்பட்டது. இறங்குபடிங்கிறத ஒரு தவம் இருக்குது, நீங்கள் தலைவலியால் கஷ்டப்படுறீங்களே, அவர்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகான் வீட்டுக்கு போகும்பொழுது 2 பேர் அந்த ஹாலில் இருந்திருக்காங்க. ஒருத்தர் ஈஸ்ட் சேரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். இன்னொருத்தர் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு காவி உடை போட்டுக்கிட்டு இன்னொருத்தர் உட்கார்ந்துருந்துருக்காரு. இதில் 2 பேரில் யார் பரஞ்சோதி மகான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி ரொம்ப குழப்பத்தோடு இருந்திருக்காரு. அப்புறம் அங்கே வர்றவங்க போகிறவங்கள்லாம் நடந்து கொண்ட விதத்தை வச்சு சரி இவர் தான் பரஞ்சோதி மகான் அப்படின்னு கெஸ் பண்ணி இருந்திருக்காரு சுவாமிஜி. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து சுவாமிஜி கிட்ட பரஞ்சோதி மகான் அவர்கள் கேட்டிருக்காரு, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய பூர்வீகமெல்லாம் என்ன தொழில் பார்க்குறீங்க எல்லாம் கேட்ட உடனே சுவாமிஜி அவர்கள் தான் யார், என்ன ஏது, என்ன வேலை பார்க்குறேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஞான தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோடு வேண்டி கேட்டுக்கொண்டாராம். அப்போது பரஞ்சோதி மகான் அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காத்தி வச்சுருந்துருக்காரு. அப்போ சுவாமிஜி மனசில் ஆயிரம் குழப்பங்கள் அலை அடிச்சிருக்கு. என்னன்னா, நம்ம இத்தனை நாளாக கேள்விப்பட்ட மகான்கள் அப்படிங்கிறவங்க காவி உடையோடு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார், ஒயிட் கலரில் வேஷ்டி கட்டியிருக்காரு, ஒரு கோர்வையாக பேசக்கூட அவருக்கு தெரியலை. அப்போ இவரை நம்ம எப்படி மகான்னு ஏற்றுக்கிறது? நம்ம தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோ என்னன்னு தெரியலையே அப்படிலாம் ஒரு குழப்பத்தோடு இருந்திருக்காரு. அப்போ வெளியிலேருந்து ஒரு காவி கலரில் ஃபுல் அங்கி போட்டுக்கிட்டு ருத்ராட்சமெல்லாம் அணிந்து கொண்டு நெற்றியிலெல்லாம் விபூதி பட்டை தரித்து கொண்டு ஒருத்தர் வந்திருந்திருக்காரு. வந்தவர் பரஞ்சோதி மகானை வணங்கிட்டு, ஐயா என்னை ஞானின்னு நினச்சி மக்களெல்லாம் என்னை ரொம்ப மரியாதையோடு வணங்குறாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து என்னை உபசரிக்கிறாங்க. ஆனாலும் என் மனசில் ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, எனக்கு நீங்கள் தான் ஞான தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே தான் சுவாமிஜிக்கு ஒரு தெளிவு பிறந்ததான். ஆஹா, நம்ம கற்பனையிலேயே உழன்றுருக்கோம். இத்தனை நாளாக என்ன நினைக்கிறோன்னா, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஞானின்னா அப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகான் தொட்டு எனக்கு தீட்சை அளித்தார். இந்த இடத்துல என்ன உணர்வு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு கேட்டார்.
ஆனாலும் எனக்கு ஒன்றுமே முதல்ல புரிபடவே இல்லை. எப்படி வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்குள்ளே போகும் பொழுது நமக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாதோ, நேரம் ஆக ஆக தான் அந்த இருட்டு நமக்கு பழக்கப்பட்டு பொருட்களெல்லாம் தெரிய வரும். அதே மாதிரி தான் எனக்கும் மனோநிலை அன்னைக்கு இருந்தது. ஒன்றுமே புரியலை முதல்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஓரளவு புரிந்தது. இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. அப்புறமா இன்னும் 14 நாள் கழித்து 2வது தீட்சை ஒன்று கொடுப்போம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்டுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுவாமிஜி. தன்னுடைய முதல் அனுபவத்தை சொல்கிறாரு, பரஞ்சோதி மகானை சந்தித்த விஷயங்களை பற்றி. இப்போ நம்ம பட்டை தீட்டிய பரஞ்சோதி மகான் அப்படிங்கிறத வாசிக்க போகிறோம். இறைநிலை பற்றி தனக்கு கிடைத்த விளக்கங்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் அலுவலகத்தில் தனது சக ஊழியர்களிடமும் நண்பர்களிடமும் உற்சாகத்தோடு வேதாத்ரியார் அவர்கள் பேசுவது உண்டு. அங்கு நடந்த உரையாடல்களின் போது வைத்திய பூபதி கிருஷ்ணராவிடம் தான் பழகிய தவமுறையையும் அதன் பிறகு தனக்கு ஏற்பட்ட தலைபாரம் மற்றும் தலைவலி பற்றியும் பேசுவது உண்டு. அப்போது அங்கே வேலை பார்க்கும் கோதண்டராமன் என்பவர் திருவொற்றியூரில் இருந்த பரஞ்சோதி மகானை பற்றியும் தலைபாரம் நீங்க அவர் தருகிற இறங்குபடி தவத்தை பற்றியும் குறிப்பிடவே அந்த மகானை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. அந்த சம்பவம் பற்றியும் அதை தொடர்ந்த நிகழ்வுகளை பற்றியும் அன்பொழியில் மகரிஷி அவர்கள் எழுதியது. எனக்கு வயது 34. ஒரு நாள் 1944வது வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாலை 3 மணி இருக்கும். நான் அப்போது போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸில் ஒரு ஊழியனாக வேலை பார்த்து வந்தேன். அங்கே நண்பர் CV கோதண்டராம் BA அவர்கள் இன்னொரு நண்பரிடம் பேசிக்கொண்டிருந்தார். ஒரு சாமியார் தண்டையார்பேட்டையில் 390 திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் இருக்கிறார். அவர் நெற்றிக்கண் திறந்து உபதேசம் செய்கிறார் என்றார். புஞ்சை பயிரில் களை எடுத்து பக்குவமாக இருக்கும்போது அளவான மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அவ்விதம் இந்த வார்த்தைகள் எனக்கு பயன்பட்டன. தேவையும் பொருத்தமும் உடையனவாக அவை எனக்கு தோன்றின. என் உள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியையும் திருப்தியையும் அவை ஏற்படுத்தின. பின்னர் அவரையே நன்றாக விசாரித்து இடம் தெரிந்து கொண்டு மாலையில் குறிப்பிட்ட இடம் சென்று சேர்ந்தேன். மணி சுமார் 6 இருக்கும். அங்கு ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தார். மற்றொரு பக்கம் இன்னும் ஒரு சாமியார் கன்னியப்ப சுவாமிகள் தாடி மீசையுடன் அமைதியோடு உட்கார்ந்திருந்தார். இவர்கள் இருவரில் யார் பரஞ்சோதி மகான் என்பவர் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திகைப்புடன் இருவரையும் மாறி மாறி வணங்கினேன். மற்றொரு நண்பர் என்னை உட்காரும்படி சொன்னார். கூடத்தில் விரித்திருந்த பாய் மீது அமைதியாக உட்கார்ந்தேன். அங்கு இருந்தவர்கள் நடந்து கொண்ட விதத்திலிருந்து ஞானவள்ளல் எவர் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து பெயர் என்ன என்று என்னை பார்த்து சுவாமிகள் கேட்டார்கள். வேதாத்ரி என்று மிகவும் பணிவாக சொன்னேன். தொழில், வயது, குடும்ப நிலை எல்லாவற்றையும் விசாரித்து முடிவில் இங்கு வந்த காரணம் என்ன என்று வினாவினார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் அளித்து எனக்கு ஞான உபதேசம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அப்படியே செய்து வைக்கிறேன், சிறிது நேரம் இங்கேயே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்கள் எதிரில் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். எனினும் எனக்கு அந்த சமயம் பலவாறாக சிந்தனை ஓடிற்று. இவர் சாதாரணமான மனிதராக அல்லவா இருக்கிறார். பேசவும் சரியாக தெரியவில்லை. வேட்டியும் வெள்ளையாக இருக்கிறது. இவரை எப்படி சாமியார் என்று ஏற்றுக்கொள்வது? ஞானிகள் என்றால் அவர்கள் இன்னென்ன கோலத்துடன் இருப்பார்கள் என்று தோற்ற வர்ணனைகளை கேட்டு கற்பனையாக பதிந்திருந்த என் மனத்திற்கு பரஞ்சோதி அவர்களின் தோற்றம் கவர்ச்சிகரமாகவும் பொருத்தமாகவும் அப்போது காட்சியளிக்கவில்லை. உள்ளத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் எதிரில் இருந்த மற்றொரு சாமியார் கன்னியப்ப சாமிகள் மிகவும் பணிவுடன் சபையின் விஷயமாக ஏதோ சில வார்த்தைகள் பேசினார். சிறிது நேரத்தில் அங்கு வெளியிலிருந்து வேறு ஒரு சாமியார் உள்ளே வந்தார். அவர் கழுத்திலும் தலையிலும் ருத்ராட்ச மாலைகள் இருந்தன. கால் வரையில் நீண்ட முழு காவி அங்கி அணிந்திருந்தார். ஒரு வெள்ளை பூண் போட்ட தடி அவர் கையில் இருந்தது. நெற்றி, தலை, கைகள் எல்லா இடங்களிலும் விபூதி பூசி இருந்தார்.
இந்த கோலத்தில் அவர் பரஞ்சோதி சுவாமிகளின் எதிரில் நின்று கைகூப்பி வணங்கினார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என அவரை பார்த்து பரஞ்சோதி சுவாமிகள் கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் மெட்ராஸில் இருக்கிறேன். எனது வயிற்று பிழைப்புக்காகவே இவ்வேடந்தாங்கி அலைகிறேன். மக்கள் என்னை ஞானியார் என்றே மதிப்பு கொடுத்து எனக்கு போகும் இடங்களிலெல்லாம் அறுசுவைகளோடு உணவளித்து மரியாதை செய்கிறார்கள். எவ்வளவுதான் எனக்கு சுகம் கிடைத்தாலும் எனக்கு உள்ளத்தில் அமைதி இல்லை. கடவுள் தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எனக்கு ஞான தீட்சை செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிகள் என் உள்ள குழப்பத்திற்கு ஒருவித முடிவை கொடுத்தன. கற்பனையிலே உழன்று கொண்டிருப்பவர்கள் எவரையும் தோற்றத்தை கொண்டு இவர் இன்ன தன்மையுடையவர் என்று திட்டமாக அறிந்து கொள்ள முடியாது என தெளிவாக விளங்கி கொண்டேன். பின்னர் எனக்கு மெய்யுணர்வு தீட்சை செய்து வைத்தார்கள். அவர்கள் எனக்கு தொட்டு காட்டிய நிகழ்ச்சி அந்த நேரத்தில் என் வாழ்நாளில் எப்போதும் காணாத வகையில் உடலிலும் உள்ளத்திலும் ஒரு பெரும் மாறுதலை விளைவித்தது. தொட்டுக்காட்டிய இடத்தில் ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறதா என கவனிக்கும்படி சொன்னார்கள். பகல் வேளையில் நடக்கும் சினிமாவுக்கு காட்சி ஆரம்பித்து கதவுகள் மூடப்பட்ட பின்னர் ஒருவர் உள்ளே போனால் முதலில் அங்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரே இருட்டாக இருப்பதும், பிறகு நேரம் போக போக சிறுக சிறுக அங்கு இருக்கும் நாற்காலிகளும் அவைகள் மீது அமர்ந்திருக்கும் ஆட்களும் தெரிய ஆரம்பிப்பதும் போல முதலில் ஒன்றுமே தெரியாமல் இருந்த எனக்கு நேரம் செல்ல செல்ல குரு பிரான் தொட்டு காட்டிய இடத்தில் ஒரு சிறு கொசு மேய்வது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. சுமார் 10 நிமிடங்கள் சென்ற பின்னர் ஒரு சிறிய வெங்கல தாளத்தை கையில் எடுத்து மெல்லிய ஓசையை எழுப்பி இனிப்பு சுவையை என் வாயில் வைத்து, இந்த சுவையும் மேலே சொன்ன இடத்தில் தெரிகிறதா என கூர்ந்து பார்க்கும்படி சொன்னார்கள். இனி எப்போதும் எவ்வகையில் உடல் கருவிகளை இயக்கினாலும், ஐம்புலன்கள் மூலமாக உணர்ச்சிகளை அனுபவித்தாலும், ஆராய்ச்சியில் இருந்தாலும், உபதேசத்தால் உணர்த்தி காட்டிய இடத்தில் ஞாபகத்தை வைத்துக்கொண்டே இருக்கும்படி சொன்னார்கள். அன்று இந்த விஷயங்களை ஸ்ரத்தையோடு கேட்டுக்கொண்டேன். ஆனால் தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லை. பிறகு ஆசனத்தை விட்டு எழுப்பிவிட்டார்கள். உபதேசம் செய்து முறைப்படி நன்றாக கவனித்து வர வேண்டும். 14 நாட்கள் பொறுத்து 2வது தீட்சை கொடுக்கப்படும். அதுவரையில் ஆண் பெண் உடலுறவு கூடாது என்று சொன்னார்கள். அத்துடன் சுவாமிகளிடம் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை பற்றி சொல்லியிருக்கார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.